小轩窗梳妆，是谁家姑娘轻轻摇香于铃铛？愿晚风送霜，愿凄尽天光，你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐前桌的吟唱。愿人世无常，愿思念风涨，历史掌心将阳滚烫。夜雨绵绵，夜不成眠，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残烟，想与你相见，此情绵绵，心幸福绵绵。வாங்க பிரபு வாங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க. ஹோயா. என்ன இது? எல்லா அழகிகளுடைய ஓவியமும் உங்ககிட்ட தான் இருக்கும்னு சொன்னாங்க. என்ன இதெல்லாம்? இதுக்காகவா நான் இவ்வளவு தூரம் நான்ஷாங்க வந்தேன்? உருப்படியா நீங்க எதையுமே காட்டல. நான் கொட்டி கொடுத்த பணம் எல்லாம் என்ன ஆச்சு? என்ன நம்ப வச்சு ஏமாத்துறான்னு பாக்குறீங்களா? ஓயா, இதுல சமீபத்துல வரையப்பட்ட ஓவியங்கள் இருக்கு. ஒரு தடவை இதையும் பாத்துருங்களேன். திரும்ப நான் ஏமாறக்கூடாது. நிச்சயம் நடக்காது. ஆமா, இது என்னது? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த பேரும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. இது நான் வேணான்னு சொன்ன ஷூஷுயா. உங்க உறவுக்காரங்க அந்த ஓவியத்தை பார்த்ததா நான் கேள்விப்பட்டேன். ஓவியத்துல இருக்கிறத விட அவங்க நேர்ல இன்னும் அழகா இருப்பாங்க. என்னையா சொல்றீங்க? அந்த ஓவியத்தை நானே பார்த்தனே, அவ அந்த அளவுக்கு அழகா இல்லையே. அப்படின்னா இது உங்க தப்புதான். ஹோயா, நீங்க சொன்னது மட்டும் உண்மையா இருந்தா எங்க தலையில இடி விழட்டும். ஏமாந்துட்டேன். அவசரப்பட்டு மோசம் போயிட்டேன். நீ வளர்ந்ததுக்கு அப்புறமா எந்த மாதிரியான பொண்ணை கல்யாணம் பண்ணிப்ப? ரொம்ப மென்மையான நல்ல எண்ணம் இருக்கிற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன். அவங்க நம்ம வீட்டு ஆளுங்களையும் உங்களையும் நல்லா பாத்துக்கிறவங்களா இருக்கணும். சரி, இது மாதிரி உனக்கு வேற என்னெல்லாம் ஆசை இருக்கு? நீங்க சொல்லுங்களே. நான் சொல்லணுமா? நான் சொல்ல மாட்டேன். இல்ல இல்ல, நீங்க சொல்லிதான் ஆகணும். நில்லுங்க. இளவரசி, நீங்களா? வாங்க வாங்க. தேநீர் குடிங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப வினோதமா நடந்துக்கிற? அத கேக்குறீங்களா? இருட்டறையில இருந்து அன்னைக்கு நீங்க என்ன வெளியில கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல மனைவியா எப்படி இருக்கணும்ங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால உங்களை நான் இப்ப கவனிச்சுக்கிறேன். தாங்க. நடந்து முடிஞ்சது இதுக்கு மேல பேச வேண்டாம்.
ஓஹோ, மனசாட்சி இவரை குத்துது போல இருக்கே. நான் கொஞ்ச நாளே இந்த மாளிகையை விட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் உங்களை யாரு பாத்துப்பா? சரி விடுங்க, நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, இனிமே பேச மாட்டேன். உனக்கு சும்மா இருந்தா பொழுது போகாது, அதனால இது எல்லாத்தையும் எடுத்து அலமாரியில வை. சரி. என்னங்க இது? பேங்ஷாங் வாங்கினதுக்கான தகவல் இருக்கு. பேங்ஷானா? அது எங்க இருக்கு? தெரிஞ்சே என்கிட்ட கேக்குறீங்களா? உங்க வாழ்க்கையில வேற ஒரு பொண்ணு இருந்தா தயங்காம என்கிட்ட சொல்லுங்க. எனக்கு நல்ல மனசு, நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். எதையாவது உளறிக்கிட்டு இருக்காத. பேங்ஷாங் எங்க இருக்குன்னு நான் உங்ககிட்ட கேட்டேன், பதில் தெரிஞ்சா நேரடியா சொல்லு. ஓ, பேங்ஷாங்ல ஒரு பொருள் முக்கியமானது. நான்சான் பெண்களுக்கு அதுனா ரொம்ப பிடிக்கும். குறைவா கிடைக்கும், ஆனா விலை உயர்ந்தது. அதுல ஒரு ஜாடி வாங்கி வச்சுக்கணும்னா கூட கிட்டத்தட்ட 6 மாசம் காத்திருக்கணும். இப்படிப்பட்ட அபூர்வமான பரிசு வாங்கிருக்கீங்க. இதை யாருக்கு வாங்குனீங்களோ அவங்க ரொம்ப முக்கியமானவங்களா இருக்கணும். அது எங்க கொடு. ஆ, சரி, நீ போகலாம். ஆ, நிஜமாவா? அப்படின்னா கொஞ்ச நேரம் நான் வெளியில போயிட்டு வரட்டா? அது எனக்கு கொஞ்சம் அழகு சாதன பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்கு. அப்படின்னா உள்ள போய் பணம் கொண்டு போ. சரிங்க. இளவரசி, ஐயா, பார்த்து நான் போயிட்டு போங்க. வரேன். இளவரசி இவ்வளவு மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. ம். உங்க அண்ணனை பத்தி நமக்கு கிடைக்காத ஒரு தடை அவங்களுக்கு கிடைச்சிருச்சா? 14ஆம் தேதிக்கு முன்னாடி அவர் இதை வாங்கியிருக்காருன்னு தெரியுது. இதை யாருக்கு என்னுடைய அண்ணன் வாங்கி கொடுத்தாருன்னு தெரிஞ்சது அப்படின்னா ஒருவேளை அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான ஒரு தடயம் தான். ஆனா என்னோட அண்ணன் இப்படி ஒரு அபூர்வமான பொருளை யாருக்காக வாங்கி இருப்பாரு? வா வா, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கோ. எடுத்துக்கோ. எனக்கு இது வேணும். கொடுங்க. ரொம்ப நன்றி. இளவரசி ஒரு நிமிஷம் இருங்க. பொருட்களை வாங்கிட்டு நம்ம சீக்கிரமே போயிடுவோமா? அவசரம் இல்ல, ஜிங்ஷிங்காக சில இனிப்பெல்லாம் வாங்கணும். அது இல்லாம அவனை சமாளிக்க முடியாது. வாங்கயா, வாங்க, அப்புறம் பார்க்கலாம். வாங்க வாங்கம்மா. உங்களுக்கு இந்த ஓவியம் வேணுமா? இது உங்களுக்கு தெரியாதுங்களா? இளவரசி சூயா இருக்காங்கல்ல, அவங்க கல்யாணத்தப்போ இதுதான் நடந்திருக்கு. இப்ப இது ரொம்ப பிரபலமாயிடுச்சு. அதனால இந்த ஓவியம் இப்ப நல்லா வித்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வேணுமா? வாங்கிக்கிறீங்களா? இத வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சரி, அப்படின்னா இத பாருங்கம்மா. வாங்க. அங்க பாத்தியா, நாம ரொம்ப பிரபலம் ஆயிட்டோம். நாம வெளியே வராம இருக்கிறதும் நல்லதுதான் போல. வா, என் தம்பி பார்க்கலாம். அக்கா, என்னக்கா பண்ற நீ? இவன் கிட்ட நீ ஏன் மன்னிப்பு கேட்கணும்? தம்பி, கணவருக்கும் மனைவிக்கும் நடுவுல சண்டை நடக்கிறது சகஜம். சண்டை நடக்கிற இடத்துலதான் பாசமும் இருக்கும். பிரபுஷன் அவர்களே, உங்க மனநிலை எனக்கு புரியுது. ஆனா தயவு செய்து அவசரப்பட்டுறாதீங்க. பிரபு, இளவரசி வந்திருக்காங்க. சரி, கீழே போ. அப்படின்னா
வேணும்னே அழகா இல்லாத ஓவியத்தை எனக்கு அனுப்பி வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த அரண்மனையில ஏதோ ஒரு அரசியல் நடக்கணும். அந்த இளவரசி வருஷம் முழுக்க மருந்து எடுத்துக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இரவு தூங்க மாட்டாங்களாம், அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எதிர்காலம் நல்லா இருக்காதுன்னு நினைச்சுதான் நான் பயந்து வேணான்னு சொல்லிட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? என்கிட்டயே விளையாடுறாங்களா அவங்க? என் வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானம் இது வரைக்கும் நடந்ததே இல்ல, தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓயே, கொஞ்சம் இங்க வாங்க. என்ன? அங்க பாத்தியா? சரி வா போலாமா? வாங்க. செல்ல தம்பி, என் தம்பி ரொம்ப நல்லவன். இந்த மாதிரி விருந்துக்கெல்லாம் கலந்துக்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடானா இங்க உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்க. பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த உலகத்துல எதுவா இருந்தாலும் அது நீடிச்சு நிக்காதான். மனசுக்குள்ள கோபுரமே கட்டலாம், ஆனா அது நடைமுறைக்கு ஒத்து வரணும்ல. என்ன சொல்ற நீ? தூங்குறவங்கள எழுப்ப முடியும், ஆனா நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. அடடா, உனக்கு இன்னும் கோபம் போகலையா? உனக்கு மனசு சரியில்லை, அதான் இந்த இடத்துக்குலாம் வந்திருக்க. இல்லனா நான் உன்னை சும்மா விட்டுருப்பேனா? நாம 2 பேருமே தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சு விட்டுரு. முடியாது. அக்கா மேல கோவப்படாதடா, உன்னை பார்க்க தானே ஆசையா வந்திருக்கேன். இதோ இங்க பாரு. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். அந்த வானத்து நிலவு மாதிரி நீ காணாம போயிட்ட. நீ முன்ன மாதிரிலாம் இல்லக்கா, ரொம்ப மாறிட்ட. நான் இப்ப கூட முன்ன மாதிரி தான் இருக்கேன். அப்புறம் எதுக்காக நான் அங்கே இருந்துக்கிறேன்னு சொன்னேன்? நீ வடி கட்டின முட்டாள்டா, தெரியுமா? அன்னைக்கு நான் உன் கூட கிளம்பி வந்திருந்தா மன்னர் கோவத்துல 2 பேர் மேலயும் நடவடிக்கை எடுத்திருப்பாரு. அப்படின்னா அன்னைக்கு நீ எனக்காக தான் அப்படி நடிச்சியா? ஆமாண்டா தம்பி, மறந்து போச்சா என்ன? நாம தான் சின்ன வயசுலயே திட்டம் போட்டோமே, அரண்மனையை விட்டு வெளியேறி நிம்மதியா வாழணும்னு. சரி, உன்னை மன்னிச்சு விடுறேன். ஏய், இங்க வேற யாரும் இல்லையா? இந்த இடம் எனக்கு மட்டும்தான். இங்க விருந்தாளியா வந்திருக்கேன், அதனால எனக்கு இங்க அதிகாரம் இருக்கு. அப்போ ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். ஒரு முக்கியமான விஷயத்த நான் உன்கிட்ட சொல்ல போறேன். தளபதி மனசுல மறுபடியும் இடம் பிடிச்சு கோவிலுக்கு போன அந்த வயசான அம்மாவை திரும்ப வர வைக்க சொல்லிருக்கேன். அவங்க வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனையாக்கி அதுல இருந்து வெளியே வந்துருவேன். ஆனா எப்படிக்கா? இதுதான் என்னோட திட்டம். அப்புறம் இதுக்கு ஒரு ரகசிய வார்த்தையை யோசிச்சிருக்கேன். அது என்னன்னா, நிலவு அலரி செடி. நிலவுக்காக ஏங்கி வாடி போற அலரி செடி. அவங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நல்ல நினைவுல வச்சுக்கோங்க. அப்படியே நடக்கும் பிரபு. வா அக்கா, ஒரு நிமிஷம் இரு. டாயோ, நீ முதல்ல உள்ள போ. என்னாச்சு? இங்க வாக்கா, இங்கே உட்காரு. ஏன் திடீர்னு விசித்திரமா நடந்துக்கிற? இது அந்த அபூர்வமான பொருள் தானே? இது எதுக்கு? ஒரு நிமிஷம் இரு, நான் இத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் இல்லாம இது விலை உயர்ந்தது. இது நீ உனக்காக வச்சுக்க வேண்டியதானே? உனக்காக நான் இதை புதுசா வாங்கினேன்க்கா. இத முதல்ல நீ பயன்படுத்து. எங்க காட்டு. ஏய், என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இருக்கா?
அடடா, அவ்வளவுதான். எதுக்காக இதை வீணடிக்கிற? எதுக்கு இப்போ இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? அக்கா, அடுத்த வாட்டி நீ தப்பிக்கும் போது இதுல இருந்து சத்தமே வராது. அட, கைய காட்டு. வீணாக்க வேண்டாம். என் முகத்துக்கு பூசிக்கிற. விலை உயர்ந்த பொருளை வீணாக்க கூடாதுல. என் அக்காவுக்கு தேவைன்னா என் சொத்தையே கூட விக்கலாம். உனக்காக நான் எவ்வளவு வேணாலும் வாங்கி தருவேன். பெரிய வள்ளல் நினைப்பு. சரி சரி, நேரம் ஆயிடுச்சு. நான் இப்ப மாளிகைக்குள்ள போகணும். சரி, இதை நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் பார்க்கலாம். நீ இந்த மாளிகைக்குள்ள நுழையிறத நான் பார்க்கறது இதுதான் கடைசி தடவையா இருக்கணும். இன்னொரு முறை இப்படி நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன்க்கா. இளவரசி இதை எடுத்துக்கோங்க. வேண்டாம் வேண்டாம், அந்த புத்தகங்களை பத்திரமா எடுத்து வைங்க. அப்புறம் தின்பண்டங்கள் தயாரா? இருங்க, வேண்டாம் வேண்டாம். ஏற்கனவே உள்ள நிறைய பொருள் இருக்கு, இதுக்கு மேல தேவையில்லை. அதை எப்படி நீ உறுதியா சொல்ற? எப்படியோ நான் இங்க இருந்து தப்பிக்க போறோம். உற்சாகத்துல அவசரப்பட்டு சொல்லிட்டேன். நல்லவேளை, நீ ரொம்ப நல்லவளா இருக்க. அடேங்க அப்பா, இளவரசிக்கு ரொம்ப நல்ல மனசு. பெரியவங்களை கூட்டிட்டு வர இவ்வளவு கொண்டு போறாங்களா? அதுக்குதான் இதெல்லாம். இளவரசி கொஞ்சம் அமைதியா இருங்க. தளபதி குறின்னு பாத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு சூரியன் சொல்ல நடிக்குதே. எதுக்கு இவ்வளவு பொருட்களை கொண்டு போயிட்டு இருக்கன்னு அவருக்கு சந்தேகம் வந்திருக்குமா? அவருக்கு சந்தேகம் வந்தாலும் பரவாயில்ல. கணவரே, இந்த உடையில நான் எப்படி இருக்கேன்? நீங்க எதுவுமே சொல்லலையே. உடையெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இப்படிதான் போக போறியா? ஏன், இதுல ஏதாவது தப்பா? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் உடனே சரி பண்ணிக்கிறேன். இதையும் எடுத்துட்டு போ. இத நான் யோசிக்கவே இல்லையே. சரிதான், உங்க அக்கறை எனக்கு புரியுது. வெயில் பட்டு என் முகம் கருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அதானே? எனக்கு புரியுது. நான் கிளம்புறேன். பயணத்துல பாதுகாப்பா இருங்க. கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். தளபதி, இன்னைக்கு எப்ப பயிற்சி எடுக்க போறோம்? அட, பயிற்சி எப்ப எடுக்க போறோங்கிறேன். இன்னைக்கு பயிற்சி இல்ல. என்னது, பயிற்சி இல்லையா? ஆகா, இது உண்மையிலே எங்க தளபதி தானா? இந்த இடத்துல உணவு தான் சரியில்லைன்னு பார்த்தா தேநீரை கூட வாயில வைக்க முடியல. யாரு கண்ணு வச்சாங்களோ தெரியல. இந்த பயணம் ஆரம்பிச்சதுல இருந்தே எனக்கு தொல்லையா இருக்கு. எங்களுக்கு உத்தரவிடுங்கம்மா. நான் இந்த உணவை எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு வேற நல்ல உணவா கொண்டு வந்து தரேன். வேண்டாம் வேண்டாம், நான் இங்க வந்து 10 நாள் ஆச்சு. கடவுளே, இதுக்கு மேலேயும் இந்த இடத்த என்னால சகிச்சுக்க முடியும்னு தோணல. ஜீஃபு கோயிலோட ஆசீர்வாதமும் எனக்கு கிடைக்கல. முதலாளி அம்மா, உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். தளபதி அவர்கள் உங்களுக்கு ஒரு தகவல் அனுப்ப சொன்னாரு. தகவல் என்னன்னா, இளவரசி சூயே மாளிகையிலிருந்து கிளம்புறாங்களா, உங்களை கூட்டிட்டு போக இங்க வர்றாங்களா. தளபதிக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா என்ன நேரடியா வந்து கூட்டிட்டு போகலாமே. ஏன் அவரு வரலையா? தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, அவரால் வர முடியல. இளவரசியாரே உங்களை கூட்டிட்டு போகணும்னு அடம்பிடிச்சதா சொல்றாங்க. நான் அந்த பொண்ணை இது வரைக்கும் நேர்ல கூட பார்த்ததில்ல. ஆனா என் விஷயத்துல அவ இவ்வளவு உரிமை எடுத்துக்கிறாளா? பரவாயில்ல, இருக்கட்டும். அவ இங்க வரட்டும், என்ன ஆகுதுன்னு பாக்கலாம்.
உன்னோடு மலைகளிலும் புல்வெளியிலும் குதிரை பயணம். காற்றிலே உனது சிரிப்பை காண வேண்டும். நீயோ அலட்டிக் கொள்ளாதவள். ஆனால் உன் அழகை பார்த்து அலட்டிக் கொள்ளாமல் இருக்க முடியுமா? உனது சிரிப்பில் நான் என்னை காண்பதே ஒரு பாக்கியம். அதற்கு கோடி பொன் கொடுத்தாலும் தகும். ஆஹா, ஷூயி அவர் புத்தகத்துல எழுதியிருக்கிற இந்த மாதிரியான ஒரு காதலன் உண்மையிலே இருந்துட்டா அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? நானும் அவரை மாதிரியே வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு வாழ்வேன். என்ன சரிதானே? இளவரசி, நான் உங்க அளவுக்கு இல்ல. அடடடடடா, அரண்மனையே வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்ட. உறவுகளை பத்தி எதுவுமே தெரியல. உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி யாரையாவது பாத்திருந்தா அப்போ இந்த புத்தகத்தோட அழகும் காதலும் உனக்கு புரிஞ்சிருக்கும். எனக்கு இது புரியாதுன்னு யாரு சொன்னது? அப்போ உனக்கு யாரையோ பிடிச்சிருக்கு. அது இல்ல இல்ல. யார் அது? எனக்கு தெரிஞ்சவங்களா? உங்களுக்கு தெரியாத பேரு என்னன்னு சொல்லு. அட சீக்கிரமா சொல்லு, அப்பதான் ஒத்து வருமா இல்லன்னு சொல்ல முடியும். திடீர்னு கேட்காதீங்க. அப்ப சொல்லுறீங்கல, சொல்லு. என்கிட்ட என்ன கூச்சம்? சொல்லு. சொல்ல முடியாது. இந்த இடம் தான். என் திட்டம் என்னன்னு நான் உன்கிட்ட சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? இளவரசி, நீங்க கவனமா இருக்கணும். நான் கவனமா இருப்பேன். வாய்ப்பு கிடைச்சதும் தப்பிச்சிருவேன். உனக்கு புரியுதுல? நிறுத்துங்க. நிறுத்துங்கள். நான் கொஞ்சம் வெளியே போகணும். இந்தா, கவனமா இருக்கணும். முதலாளி அம்மா, இது பார்க்க காடு மாதிரி இருக்கு. இங்க போய் கவலை வேண்டாம். எனக்கு துணையா என் தோழி இருக்கா. யாராவது என்ன பின்தொடர நினைச்சீங்க, தளபதி உங்க கண்ணை நோண்டிருவாரு. மன்னிக்கணும், உங்களுக்காக இங்கே காத்திருப்போம். இங்கே இருந்து யாராவது வராங்களான்னு பார்த்து சொல்லு. நான் என் தம்பியை தேடி காட்டுக்குள்ள போறேன். சரி, யாராவது அத்துமீறி வந்து தடுக்க பாக்குறேன். என் தம்பியை பார்த்ததுக்கு அப்புறமா உனக்கு கூப்பிட ஆள் அனுப்புறேன். இளவரசி, கவனமா இருங்க. இவங்க எல்லாரும் மேலயும் ஒரு கண்ணு வச்சுக்கோ. யாராவது இடத்த விட்டு நகர்ந்தாங்கன்னா அவங்க கண்ணை நோண்டிடு. டே தம்பி, எங்கடா இருக்க? நிலவு அலறி செடி. நிலவு அலறி செடி. நிலவுக்காக ஏங்கி வாடி போற அலறி செடி. தம்பி, நீ இங்கதான் இருக்கியா? இளவரசியை பத்தி எந்த தகவலும் வரலையே. முதலாளி அம்மாவுக்கு பிரச்சனை எதுவும் இல்லையே? ஒண்ணு இல்ல. நான் போய் உங்களை தேடி பார்த்துட்டு வரேன். சீக்கிரமா வாங்க. இப்ப புறப்பட்டாதான் இருட்டுறதுக்கு முன்னாடி போக முடியும். சரி சரி. இளவரசி இந்த புத்தகத்தை விட்டுட்டு போகவே மாட்டாங்களே. இளவரசிக்கு என்னமா ஆயிடுச்சு? உடனே வாங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? தளபதிக்கு தகவல் கொடுங்க. உத்தரவு. உங்க இளவரசியை தேடுங்க. போங்க. முதலாளி அம்மா, எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? என்னாச்சு? அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனையா?
இது அவங்க வந்திருக்க வேண்டிய நேரம் தானே? ஆமாங்கம்மா, இந்நேரம் வந்திருக்கணும். நான் முதல்லயே இங்க இருந்து கிளம்பி இருக்கணும். நம்பினது ஏன் தப்பு. பரவாயில்ல, இருக்கட்டும். நேர்ல சந்திச்சதுக்கு அப்புறம் நான் யாருங்கிறத நிரூபிக்கிறேன். பொறுத்த வரைக்கும் போதும். இனியும் காத்துட்டு இருக்க முடியாது. இங்க இருந்து கிளம்பலாம். நீ இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா நீ இல்லாத இடத்த வேற ஒருத்தங்க தீர்த்துக்கிட்டு இருந்தாங்க. குருவே, நீங்க யார பத்தி சொன்னீங்கன்னு எனக்கு புரியல. ஷூனுவான சொல்றேன். கொஞ்ச நாளாவே அவ தொல்லை தாங்க முடியல. நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்படுறா. உங்ககிட்ட பயிற்சி எடுத்தா எல்லாருமே திறமசாலிகள் தான். தளபதி, உங்க மனைவியை யார கடத்திட்டாங்க. என்ன சொல்ற? குருவே, உடனே புறப்பட. வா. பரவாயில்ல. இங்க பாருங்கண்ணே, நீங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க. என் குடும்பத்துக்கிட்ட சொல்லி நான் கொண்டு வர சொல்றேன். குடும்பமா? நானும் அதை பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். நானும் உன் குடும்பம் தான். முதல்ல உனக்கு என் கூட தான் கல்யாணம் ஆகிறதா இருந்தது. நான் யாருன்னு தெரியுதா? அவரா நீங்க? நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தோம் என்ன ஏன் இப்படி நடத்துறீங்க? ஆரம்பத்துல முதல்ல எனக்கு இந்த மாதிரி மோசமான எண்ணமே வரல. ஆனா உன் கொள்ளை அழகு என் மனச கொள்ளை அடிச்சதும் எனக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால நீயே மனசார என்ன கைய விட்டுற. விடு 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 விடு. நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க இளவரசி. அரண்மனையில உனக்கு எதிராக ஏதோ சதி நடந்திருக்கு. வேணும்னே உன் ஓவியத்தை அசிங்கமா வரைஞ்சு அனுப்புனாங்க. அதுவும் இல்லாம உனக்கு ஏதோ ஒரு பெரிய நோய் இருக்குன்னு சொன்னாங்க. உனக்கு போய் நான் நல்லது நினைச்சேனே. உனக்காக இன்னைக்கு நான் போன்ல உள்ள பெரிய விருந்தாலம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஆனா நீ முரண்டு பிடிக்கிறியே. இவன் இப்ப எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான்? அப்ப நாங்க போனதையும் பேசினதையும் ஒட்டு கேட்டிருப்பானோ? இவனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிருந்தா அது என் தம்பிக்கு தான் ஆபத்தா போய் முடியும். இருந்தாலும் இது உங்க தப்பு தானங்க. உங்க மேல இருக்க கோவத்துலதான் நான் வேற வழியே இல்லாம அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். திரும்பவும் சமாளிக்கிறதுக்காக போய் சொல்றல. நான் ஏன் போய் சொல்ல போறேன்? அந்த தளபதியை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த மாளிகையில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஐயோ, என்ன இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தினா. அந்த தளபதி ஒரு கொடுமைக்காரன். என்ன அவமானப்படுத்தினா, சிறையில வச்சு என்ன கொடுமைப்படுத்தினா. உங்களாலதான். நீங்க மட்டும் என் திருமணத்தை நிறுத்தாம இருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுல. இப்ப நீ என்ன சொன்ன? என்னத்த சொல்றது, உங்க மேலதான் தப்பு. நீங்க மட்டும் முன்னாடியே என்ன கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா என் நிலைமை இப்படி ஆயிருக்காதுல்ல. அப்படின்னா அவனை விட்டு பிரிஞ்சு நீ என் கூட வந்து வாழ முடியுமா? முடியாது முடியாது. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. நீங்களா என்ன தேடி வந்திருக்கீங்க. உங்களை பார்த்ததே என் பாக்கியம். ஆனா இதோட இது முடிஞ்சு போச்சு. உங்க மனைவி ஆகிற தகுதி எனக்கு இல்லையே. அடுத்த ஜென்மோன்னு இருந்தா பாக்கலாம். யார சொன்னா? அடுத்த ஜென்மலாம் எதுக்கு? இப்பவே நான் உன்னை என் இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். டேடே, இளவரசியை விடுவிச்சிருங்கடா. உத்தரவு. சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும். டேடே, மெல்ல மெல்ல கஷ்டப்படுத்தாதீங்கடா. சரிங்க ஐயா. உங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு. என்ன இருந்தாலும் உனக்கு இவ்வளவு பெரிய மனசு இருக்குன்னு எதிர்பார்க்கல. எது எப்படியோ உன்னை எங்க ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி நாம 2 பேரும் கொஞ்ச நேரம் தனிமையில. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும். அவ்வளவுதானே? யாரங்கே?
இங்க என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லு. கண்ணுமிக்கிற நேரத்துல முதலாளி அம்மாவை காணுங்கய்யா. அவ எந்த இடத்துல காணாம போனா? அங்க இருக்கிற காட்டுல அவசரமா போகணும்னு சொன்னாங்க. அவங்க தோழி கூட போனாங்க, அவங்கள மட்டும் காணோம். வருவாங்கன்னு காத்திருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஆளை காணோம்னு. ஏதாவது தடயங்கள் கிடைச்சதா? முதலாளி அம்மா காணாம போன இடத்துல இது மட்டும் தான் கிடைச்சதுங்கய்யா. ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கே. தளபதி, அப்படி கொஞ்சம் ஓரமா வரீங்களா? என்ன விஷயம்? ஏதாவது தடயம் கிடைச்சதா? நீங்க முதலே சொன்ன மாதிரி பின்தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம இளவரசி அவர்களை முகமூடி திருடர்கள் தூக்கிட்டு போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதல் மாதிரியே இருக்கு. அவங்க சம்பந்தமா எந்த தகவலும் கிடைக்கல. அதனால இந்த முறை எனக்கு என்ன தோணுதுன்னா, அவளையே ஒரு பொறியா வைக்கலன்னு சொல்றியா? ஆமா தளபதி, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்க பயப்படுற மாதிரி அவங்க இளவரசி எதுவும் பண்ணிட மாட்டாங்க. யாருக்காக இந்த வேலையெல்லாம் அவங்க செய்யறாங்களோ அவங்களுக்கு இளவரசி வேணும். இப்ப இந்த முகமூடி வீரர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் உங்க அண்ணனை பத்தின தகவலும் நமக்கு கிடைக்கலாம். இப்ப அவன் எங்க இருக்கான்னு உன்னால சொல்ல முடியுமா? என்னால சொல்ல முடியும் தளபதி. ஆனா நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். திட்டப்படி தானே நடந்துப்பீங்க. அவசரப்பட்டு எதுவும் பண்ண மாட்டீங்களே. நண்பா பாய், என்ன பண்ணணும்னு தெரியும். அடே தம்பி, இந்த படுபாவி என்னை இங்க தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிருக்காண்டா. சீக்கிரம் வந்து என்னை காப்பாத்து. இளவரசி, சாப்பிட்டுட்டீங்களா? இல்ல, காலையில இருந்து பயணம் பண்ணதால ரொம்ப பசிக்குது. நான் இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும். ஆனா எனக்கு வயிறு நிரம்பிடுச்சுங்களே. இதுக்கு மேல சாப்பிட முடியாது. அங்க அறைய சுத்தம் பண்ணியாச்சு, போலாமா? இருங்க. அது பகல் நேரத்துல தப்பு இல்லைங்களா? எனக்கு வேற கூச்சமா இருக்கு. கொஞ்சம் இருங்க, நான் இதை மட்டும் சாப்பிட்டுட்டு வரேன். நீங்களும் சாப்பிடுங்க. எனக்கு ராத்திரி பகல்லாம் கிடையாதுங்க. என் மனசை பொறுத்து தான் எல்லாம். போலாம். ஹோயா, நானே வரேன். கொலைக்காரங்க வந்துட்டாங்க. கொலைக்காரங்க எங்க? அட, கொலைக்காரங்க அந்த பக்கமா இருக்காங்க. என்ன ஏன் பிடிச்சீங்க? என்ன விடுங்கடா, விடுங்க. போச்சுடா. என்னையே ஏமாத்துறியா? மயிலே மயிலேன்னு சொன்னா அது இறகு போடாத.说什么惹你生气了？哪句话能哄你回家？怕下雨打湿你头发。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴舌头头上吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝桠，盛夏穿过绿篱笆，我想带你肩膀吗？却眼泪都是牵挂，我还能有什么办法？没办法，是春雨随的落下，那就这样吧，丢盔弃甲。说说洒洒，嘻嘻哈哈，像个甜蜜的童话。是春雨随的落下，那就这样吧，丢盔弃甲，小尾巴。
说说洒洒，嘻嘻哈哈像个甜蜜的童话，是穿越岁的路下，那就这样吧，丢盔弃甲，小尾巴，小尾巴。